ஸ்நாக்ஸ் வந்துட்டு பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போது பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் பஜ்ஜி மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். மிக்ஸ்டு தான். நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி கரைச்ச மாவு நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிட்டா போதுமானது. இப்போது வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதி நமக்கு தேவையில்லை. வாழைக்காவை சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் எல்லாமே நான் சீவிட்டு திரும்ப தண்ணியில் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சீவி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. உடனே திருப்பி வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். வச்சு பாருங்கள், திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மழை வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பஜ்ஜி போட்டு ஈவினிங் டைமில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ஒரு டீ வச்சுட்டு அதோடு நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொறுன்னு நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.